நாம் நேரடியாக காணுகிற மகாபாரத திருதராஷ்டிரன். அவர்தான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனுக்கு மிக நன்றாக தெரியும் தன்னுடைய, எனக்கு வேற ஏதாவது நீங்க அப்படி இப்படி பண்ணினீங்கன்னா என்னால பேச முடியாது. திருதராஷ்டிரனுக்கு தெளிவாக தெரியும் தன்னுடைய மகன் துரியோதனன் செய்வதெல்லாம் தவறு. அறத்திற்கு புறம்பாகத்தான் இவன் அடியடியாக எடுத்து வைத்து பயணப்படுகிறான். இவன் செய்வதனைத்தும் தீமை. இதனால் வீழ்ச்சிதான் வந்து சேரும் என்பது மெத்த படித்த வேதங்கள் அறிந்த திருதராஷ்டிரனுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் பிள்ளை மீது வைத்த பாசம் அத்தனை தவறுகளுக்கும் அவன் உடந்தையாகவே இருந்தான். இறுதியில் 100 பிள்ளைகளையும் இழந்தான். இது பாரதம் காட்டுகிற திருதராஷ்டிரன். கலைஞர் கருணாநிதி படித்தவர். அவர் SSLC-யை முடிக்கவில்லை என்றது வேறு. ஆனால் தமிழில் தேடி தேடி நிரம்ப படித்தவர். சுயமாக எதையும் யோசிக்க கூடியவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கெல்லாம் இறைவன் வைத்தது தலையிலே மட்டும்தான் மூளை. ஆனால் கலைஞர் கருணாநிதி என்கிற மனிதனுக்கு கணு காலிலே இருந்து தலை வரை மூளை. விவகாரம் என்ன தெரியுமா? அவ்வளவு மூளையும் சதா சர்வ காலமும் தன்னை பற்றியே சிந்திக்குமே தவிர இந்த மண்ணை பற்றி ஒருபோதும் சிந்திக்காது. தான், தன்னுடைய குடும்பம், இதை மீறி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வருவதில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சியை சந்தித்தது குடும்ப அரசியல் காரணமாக, அதுவும் கலைஞர் குடும்ப அரசியல் காரணமாக என்று நீங்கள் நினைத்தால் பிழை. அப்படி நீங்கள் நினைத்தால் பிழை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குடும்ப அரசியல் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைஞர் வடிவத்தில், கலைஞர் மாதிரி ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் முற்றுகை மாவட்ட வாரியாக சொல்லிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்தையும். எனவே மக்கள் நேரடியாக பார்த்தார்கள். குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள், முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இப்பொழுதும் இந்த மேடையிலே இருந்து சொல்கிறேன், இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக மக்கள் திரள வேண்டும் என்கிற அடிப்படையில் இரண்டையும் மறுதலித்து விட்டு வாக்களிக்க நீங்கள் புறப்பட வேண்டும். இதே இடத்தில் நின்று சொல்கிறேன், திருச்சியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். என்ன மணியன் முரண்பாடாக பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது. செத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுபடியும் நீங்கள் ஆக்சிஜன் கொடுத்து விட்டால் மீண்டும் அது விஸ்வரூபத்தை எடுத்துவிடும். நண்பர்களே, கலைஞர் எழுந்தால் அவரை வீழ்த்துவது சிரமம். அவரை வீழ்த்துவதற்கு நாம் பெரும்படை திரட்ட வேண்டும். ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு யாரும் புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞருக்கு ஒட்டுமொத்த தமிழகமே எதிரியானதனால் அவர் விழுந்தார். ஜெயலலிதா மக்கள் எழுப்பி நிற்க வைத்தாலும் அவரே அவருக்காகவே தன்னை விடச் செய்வார். அது ஜெயலலிதாவின் அரசியல். ஆனால் இன்று நீங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சியில் நேரு என்கிற தனிநபர் நிற்கவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்தது ஸ்டாலின். தொடர்ந்து அங்கே வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்வது ஸ்டாலின். இன்றைக்கு நேரு அங்கே வெற்றி பெறுகிறார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுகிறது என்று பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் எழுகிறது என்றால் கடந்த 5 ஆண்டு காலமும் நடந்த அத்தனை தீமைகளையும் மக்கள் மறந்து விட்டார்கள் என்பது பொருள். அவை அனைத்தும் சரிதான் என்று நியாயப்படுத்தி மக்கள் வாக்களித்தார்கள் என்று பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் முடிக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி அத்தியாயத்தை எழுதுவதுதான் பெரியார் வளர்த்தெடுத்த திராவிட இயக்கத்திற்கே நல்லது. ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த திராவிட இயக்கத்தின் எச்சமாக இன்றைக்கு உயிர்த்திருக்கிற வைகோ விஸ்வரூபம் எடுப்பதற்கு வழி. அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். மறந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் கருணை காட்டாதீர்கள். இந்த இனத்திற்கு எதிரிகள் 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருவர் கருணாநிதி, இன்னொருவர் கதர் சட்டை அணிந்த ஒவ்வொரு காங்கிரஸ்காரன்.
ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் 3 பேர் தூக்கு தண்டனை இன்றைக்கு தூக்கு கயிற்றில் அவர்கள் போய் முடிய வேண்டும். அது வைகோ போன்ற மனிதர்களின் முயற்சியினாலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த மூவரை தூக்கு கயிற்றிலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கிளர்ந்து எழுகிற பொழுது இந்த ராஜீவ்காந்தியின் படுகொலையில் சேர்ந்து கொல்லப்பட்ட 17 பேர் குடும்பத்தை கொண்டு வந்து கூட்டி இந்த மூவருக்கும் தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று கேட்பது யார்? காங்கிரஸ்காரன். நான் மனசாட்சி உள்ள காங்கிரஸ்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை கேட்கிறேன். 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதைவிட வருந்தத்தக்க செய்தி எதுவும் இல்லை. இழந்த ஒரு உயிர் ராஜீவ்காந்தி ஆனாலும் ஒரு போலீஸ்காரன் ஆனாலும் எல்லாம் ஒரு உயிர் தான். எல்லாமே ஒரு உயிர் தான். ராஜீவ்காந்தியை இழந்தால் ராஜீவ்காந்தியின் மனைவிக்கு எப்படி இதயம் வலிக்குமோ அப்படித்தான் 17 பேரை இழந்தவர்களுடைய குடும்பங்களிலும் வலி இருந்திருக்கும். எனவே எல்லாருக்கும் வலி இருந்தது. நான் கேட்கிறேன், இந்த கடந்த காலத்தில் 91 நடந்த நிகழ்வு 20 ஆண்டு கால இடைவெளியில் என்றாவது காங்கிரஸ்காரர்கள் சத்தியமூர்த்தி பவனிலே இருந்து இந்த 17 பேர் வீடு தேடி சென்றிருப்பார்களா? யாருடைய வீட்டிலாவது சென்று ஆறுதல் வார்த்தை வழங்கி இருப்பார்களா? அவர்கள் பிள்ளைகள் என்ன ஆனார்கள்? அவர்கள் குடும்பத்திற்கு என்ன நேர்ந்தது? ராஜீவ்காந்தியோடு சேர்ந்து பறிகொடுத்து விட்டோமே, அவர்களை வாழ வைப்பது நம்முடைய கடமை அல்லவா என்ற சிந்தனையோடு ஒரு காங்கிரஸ்காரன் ஒட்டுமொத்த தமிழகத்தில் கேட்கிறேன். இன்றைக்கு 3 உயிரை நீங்கள் பறிப்பதற்காக துடிக்கிறீர்களே, நான் கேட்கிறேன், சரி, அந்த பேரறிவாளன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அதிகபட்ச குற்றச்சாட்டு என்ன? 2 பேட்டரி வாங்கி கொடுத்தான் என்பதுதானே? தெரிந்தே 2 பேட்டரி வாங்கி கொடுத்தான் என்றே வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். தெரியாமல் என்று கூட நான் பேசவில்லை. தெரிந்தே 2 பேட்டரியை வாங்கி கொடுத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 72 பேரை ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு ராணுவ தாக்குதல் நடத்துவதை போல கசாப் துப்பாக்கியோடு உள்ளே நுழைந்தான். பம்பாயில் உள்ளே நுழைந்தவன் 72 பேரை தெருநாயை சுடுவதை போல சுட்டுக் கொன்றானே, அவனுக்கும் தூக்கு தண்டனை, 2 பேட்டரி வாங்கி கொடுத்தவனுக்கும் தூக்கு தண்டனையா? நான் வழக்கறிஞராக இருந்தவன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவன். நான் கேட்கிறேன், சட்டத்தின் சன்னிதானத்தில் இது சரியா? இந்த 3 பேரும் ராஜீவ்காந்தியின் படுகொலையில் நேரிடையாக சம்பந்தப்பட்டவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டார்களா? நீங்கள் நிரூபித்தீர்களா? பூந்தமல்லி தடா கோர்ட், விசேஷ கோர்ட் உருவாக்கப்பட்டதே, அந்த விசேஷ கோர்ட் 26 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. 26 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கியது. அவர்கள் மட்டும் மேல்முறையீடு செய்யாமல் போயிருந்தால் 26 பேரும் செத்தொழிந்திருப்பார்களே. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போன போது உச்சநீதிமன்றத்தில் புதிய தகவல்களை வைத்துக் கொண்டு தீர்ப்பு மாற்றி வழங்கப்பட்டது. எந்த தடா கோர்ட் எந்த ஆவணங்களை வைத்துக் கொண்டு 26 உயிர்களை பறிப்பதற்கு தீர்ப்பை வழங்கியதோ அதே ஆவணங்களை பரிசீலித்து விட்டு தான் 19 பேருக்கு விடுதலையை வழங்கியது உச்சநீதிமன்றம். 19 நிரபராதிகள் கொல்லப்பட்டிருப்பார்களே. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் புதிய தகவல்களை வைத்த புதிய தீர்ப்பை வழங்கவில்லை. ஏற்கனவே எந்த ஆவணங்களை வைத்து இவர்கள் உருவாக்கினார்களோ அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து பார்த்துத்தான் 19 பேரை விடுதலை செய்தார்கள். நண்பர்கள், அந்த 7 பேர் மீதப்பட்டார்கள். 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். 4 பேருக்கு தான் தூக்கு தண்டனை. அந்த 4 பேரில் நளினிக்கு சோனியா காந்தியினுடைய கருணையினால் ஆயுள் தண்டனை. மற்ற 3 பேர், நான் கேட்கிறேன், பேட்டரியை வாங்கி கொடுத்தான். 19 வயது அவனுக்கு. 19 வயது. 19 வயதில் உள்ளே சென்றவன் 40 வயதாகிறது அவனுக்கு. வேலூர் சிறைச்சாலையில் 2 வாரங்களுக்கு முன்பு கூட நான் சென்று மூவரையும் சந்தித்தேன். 40 வயதாகிறது. இளமை முழுவதும் இழந்தாகிவிட்டது.
காராக்கிரகத்தின் கம்பிகளுக்கு உள்ளேயே வாழ்வின் வசந்தம் அனைத்தையும் இழந்தாயிற்று. ஒரு இளைஞன் என்னென்ன சுகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை சுகங்களையும் அனுபவிக்காமலே 20 ஆண்டுகள் கழிந்தது கூட கொடுமை அல்ல. நண்பர்களை, உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களை கேட்கிறேன், என்று மரணம் வரும் என்று தெரியாததனாலேதான் நம் வாழ்வு புதிராக இருக்கிறது. நாளை இந்த நேரத்தில், இந்த மணியில், இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் செத்து போவீர்கள் என்று முன்கூட்டியே தெரிந்தால் இருக்கிற இந்த இடைப்பட்ட 20 மணி நேரத்தை கூட நீங்கள் மகிழ்ச்சியோடு செலவழிக்க முடியுமா? ஏன் இறைவன் நாளைய தினத்தை மறைமுகமாக வைத்தான்? இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான். நிகழ்காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்காலம் குறித்து எதுவுமே தெரியாமல் மறைபொருளாக இருப்பது வாழ்க்கை. ஆனால் இந்த 3 பேருக்கும் மரணத்தை நோக்கி கணம் தோறும் காலெடுத்து நடக்க வேண்டிய கொடுமையை உருவாக்கினீர்களே. இதற்கு பிறகும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தூக்கு கொடுக்காவிட்டால் நாங்கள் வேலூர் சிறைக்கு உள்ளே சென்று அவர்களை கொன்று விடுவோம் என்று பேசுகிறானே, அவனை அல்லவா முதலில் உள்ளே வைக்க வேண்டும்? நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களா? உங்களுக்கு காந்தியம் தெரியுமா? ஒரு காந்தியவாதியாகிய தமிழறிவி மணியன் இந்த 3 பேருக்கு வக்காலத்து வாங்கலாமா என்று கேட்கிறார்கள். காந்தி தெளிவாக சொன்னார், தனக்கு தீங்கு இழைத்த ஒருவனுக்கு மன்னிப்பை தருவதை விட பேரானந்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதை அனுபவித்து அறிய வேண்டும் என்றார். ஒருவனுக்கு தன் வாழ்வில் பேரானந்தம் எது? 1000 பெண்களை அனுபவிப்பதா? 1,76,000 கோடியை கொள்ளையடிப்பதா? எது பேரானந்தம்? எனக்கு தீங்கு இழைத்தவனுக்கு கூட தீங்கு இழைக்காமல் மன்னிப்பு வழங்குகிற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அடையக்கூடிய ஆனந்தம் தான் பேரானந்தம் என்று சொன்னானே. உங்களுக்கு சோனியா காந்தி தெரியுமே தவிர மகாத்மா காந்தி எப்படி தெரியும்? எனவே நான் சொல்கிறேன், அக்டோபர் மாதம் 2008 மே மாதம் 2009 வரை யாழ்ப்பாணத்தில் இங்கிருந்து நீங்கள் நடந்து செல்ல வேண்டியதில்லை. ராமேஸ்வரத்திலே நின்று கொண்டு ஒரு கல்லை விசையோடு வீசி எறிந்தால் அது சென்று விடக்கூடிய இடம் யாழ்ப்பாணம். அங்கே லட்சக்கணக்கில் நம் மக்கள் கொல்லப்பட்டார்களே. தாய்க்கு முன்னால் மகள் கற்பழிக்கப்பட்டாள், மகளுக்கு முன்னால் தாய் கற்பழிக்கப்பட்டாள், தாயும் மகளும் தந்தைக்கு முன்னாலே கற்பழிக்கப்பட்டார்கள். எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எவ்வளவு ரத்தம்! சின்னஞ்சிறார்கள் குண்டுகளுக்கு இரையாகி சிதறி போனார்களே. நண்பர்களே, உலகத்திலேயே அதிகமான கொடுமைகளை சந்தித்தது 2 இனம்தான். ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழ் இனம். யூத இனம் அத்தனை கொடுமைகளுக்கும் பின்னால் தனக்கென்று தாய் மண்ணை திரும்ப பெற்றது இஸ்ரேலாக. ஆனால் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை நிலத்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழலிலேதான் ஈழத்தமிழன் இருக்கிறான். ஈழத்தமிழன் அவன் நம் தமிழ் உறவல்லவா? அவன் பேசுவது நம் மொழி அல்லவா? ஆனால் அந்த ஈழத்தமிழனுக்கு ஈழம் கிடைக்காமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது எது? அமெரிக்காவா? சீனாவா? ரஷ்யாவா? ஐரோப்பிய நாடுகளா? இல்லை, நாம் இருக்கிற இந்தியா. இந்த இந்திய திருநாட்டினை அதிகார பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மன்மோகன் சிங்கினுடைய அரசுதான் ராஜபக்சேவுக்கு பின்னாலே சாமரம் வீசுகிறது என்றால் அதை நியாயப்படுத்துவதற்காகவே இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் நமக்கு எதற்கு? கொஞ்சம் கொஞ்சமாக யோசியுங்கள். முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு போய் நின்று பரிவாரத்தோடு படை நடத்தியவன் யார்? வைகோவா? காங்கிரஸ் காரனா? 2001 மூப்பனார் கண்மூடினார். 2011 கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸில் தலைவர்களாக இருந்த ஒரு மனிதனாவது தமிழகத்தின் எந்த பிரச்சனைக்காவது வீதியிலே வந்து போராடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முல்லை பெரியாருக்கு நீ என்ன பதில் சொல்கிறாய்? காவிரி பிரச்சனைக்கு நீ என்ன பதில் சொல்கிறாய்?
மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் என்றால் அதில் உன்னுடைய நிலைமை என்ன? ஈழத் தமிழனுக்கு ஈழம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒரு அரசியல் தீர்வு உருவாக வேண்டும் என்றால் அதில் உன்னுடைய கருத்து என்ன? உன் பார்வை என்ன? ஒன்றும் கிடையாது. சத்தியமூர்த்தி பவனத்திலே உட்கார்ந்து கொண்டு வருகிற பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பது மட்டும்தான் ஒரு கட்சியின் வேலையா? ஒரு தலைவனின் வேலையா? தமிழனை பற்றியே சிந்திக்காத காங்கிரஸ் சென்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றாக மூடப்பட்டது. ஆனால் ஒன்று தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி. பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமான பாசிச வெறிபிடித்த RSS கும்பலின் அரசியல் அடையாளம். சொல்வது யார்? காங்கிரஸ். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் 5 பேர் காங்கிரசின் சார்பாக உட்கார்ந்திருக்கிறார்களே, அவர்கள் அப்படி உட்காருவதற்கு பிச்சை போட்டவன் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தான். குமரி மாவட்டத்தில் 3 இடங்களில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் 3 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை பிரித்து அந்த வாய்ப்பை வழங்கினார். பட்டுக்கோட்டையிலே வெற்றி கிடைத்தது என்றால் பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை பிரித்து வழங்கிய வாய்ப்பு. தருமபுரியிலே அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்தது என்றால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வாக்குகளை பிரித்ததனால் கிடைத்தது. எனவே சென்ற சட்டமன்ற தேர்தலிலேயே தமிழன் தெளிவாக முடிவெடுத்தான் காங்கிரஸை முடித்து விடுவதென்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி போட்ட பிச்சையினால் 5 பேர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், மானமுள்ள தமிழர்கள் நீங்கள் என்றால். கருணாநிதி பேசுவது போல் இல்லை. அவருக்கு வாக்களித்தால் தான் மானமுள்ள தமிழன். அவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால் சோரம் போன தமிழன். எனவே கருணாநிதி மாதிரி நான் பேச வரவில்லை. நீங்கள் இனம் சார்ந்து சிந்தியுங்கள். இந்த இனத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள் உள்ள கட்சியா காங்கிரஸ்? இல்லை, புறக்கணியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறு உயிர்ப்பை மீண்டும் தந்து விடாதீர்கள். ஒரு அத்தியாயத்தை முழுவதுமாக முடித்து விடுங்கள். 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே பாக்கு வெட்டிக்கு இடையில் சிக்கி சிதைகிற பாக்கை போல் தமிழன் இருக்கிறான். 2 கோல் போஸ்டுக்கு இடையில் கால்களாலே உருட்டப்படுகிற பந்தை போல் தமிழன் 40 ஆண்டு காலம் இருந்திருக்கிறான். இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா? எனவே 2 திராவிட கட்சிகளில் ஒன்று ஏற்கனவே மரண படுக்கையில் இருக்கிறது. அதற்கு மெல்ல மூச்சு போய்கொண்டிருக்கிற பொழுது ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்தது யார் தெரியுமா? சாட்சாத் ஜெயலலிதா. ஜெயலலிதா தான் இப்பொழுது ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்திருக்கிறார். சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வியில் ரொம்ப சாதாரணமாக செய்திருக்க வேண்டியது. ஒன்று சமச்சீர் கல்வி வேண்டுமா வேண்டாமா? ஜெயலலிதா சொல்கிறார் சமச்சீர் கல்வி வேண்டும். சரி, சமச்சீர் கல்வி வேண்டும். இந்த ஆண்டு வேண்டாம். ஏன்? இந்த ஆண்டு அச்சிடப்பட்ட புத்தகங்கள் அனைத்திலும் கருணாநிதி, எந்த பக்கம் திரும்பினாலும் கருணாநிதி காட்சி தருகிறார். கலைஞருக்கு இருக்கிற விளம்பர அரிப்பு இருக்கிறதே, உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. எவனுக்கும் கிடையாது நண்பர்களே. இவற்றையெல்லாம் கண்ணதாசன் ரொம்ப அழகாக, அவனை விட நேரடியாக பார்த்து அனுபவித்தவன் வேறு யார்? கண்ணதாசன் தான் சொன்னான், திருமண வீட்டில் போனால் மணமகனாக இருக்க வேண்டும், இழவு வீட்டுக்கு போனால் பிணமாக படுத்து கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதர் கருணாநிதி என்று. எந்த இடத்தில் யாருக்கு முக்கியமோ அது தானாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர் அவர். இந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுக இரண்டையும் கண்ணதாசன் கவிதை என்பது என்ன? பல்லாயிரம் வார்த்தைகளில் சொன்னாலும் கொண்டு வந்து சேர்க்க முடியாத கருத்தை செறிவாக மிகச்சிறிய வார்த்தைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆளுமை உள்ளவன் தான் கவிஞன். திமுக அதிமுக இரண்டும் எப்படி? கண்ணதாசன் சாவதற்கு முன்பு சொன்னான், இந்த 2ம் எப்படி தெரியுமா? பேசி பழகிய பொய், வாங்கி பழகிய கை, போட்டு பழகிய பை. இதில் மாற்றமே கிடையாது. பேசி பழகிய பொய், வாங்கி பழகிய கை, போட்டு பழகிய பை. இந்த 2ஐயும் தான் நாம் திரும்ப திரும்ப கொண்டு வர போகிறோமா? மாற்று அரசியலை நோக்கி நாம் நடக்க வேண்டும். மாற்று அரசியலை நோக்கி நடக்க வேண்டும் என்றால் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கல்லறை கட்ட வேண்டும். 1
காங்கிரஸ் நீங்கள் சொல்லாமலே முடித்து விடுவீர்கள், அது வேறு. அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மாற்று அரசியல் வேண்டும். மாற்று அரசியலை யார் கொண்டு வருவார்கள்? நான் தர்க்க ரீதியாக உங்களை சிந்திக்க சொல்கிறேன். என் 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட அரசியல் வாழ்வில் ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு புறம்பாகவும் நேர்மைக்கு மாறாகவும் சம்பாதித்தவன் மனிதன் என்று எவனும் சொல்ல முடியாது. உலகத்தின் எந்த சக்தி மிக்க கடவுளுக்கு முன்னாலும் கற்பூரம் அடித்து சத்தியம் செய்ய என்னால் முடியும். அப்படி செய்யக்கூடிய சக்தி வைகோவுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையினாலே நான் தேர்ந்து பார்க்கிறேன். என் கையில் ஒரு வாக்கு இருக்கிறது. நான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இல்லை. சாகும் வரை நான் எந்த கட்சியிலும் சேர மாட்டேன். அதை முதலில் சொல்கிறேன். சாகும் வரை எந்த கட்சியிலும் நான் சேர மாட்டேன். ஆனால் இந்த காந்திய மக்கள் இயக்கத்தை அண்ணாசாரே வழியில் ஒரு மாஸ் மூவ்மெண்டாக மக்களில் ஒரு புரட்சியை உருவாக்குகிற இயக்கமாக மாற்றுவேன். காலமாகும். அப்படி இது வளர வளர இது மக்கள் இயக்கமாக வளரும். சரி, இது வளர்ந்து கொண்டே போகிற பொழுது அரசியலில் சக்தி மிக்க ஆளுமை மிக்க ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிற நேரத்தில் அந்த இடத்தில் என் கண் முன்னாலே தெரிகிற மனிதன் தான் வைகோ. நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி பெறட்டும். கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு என்பது நீர்த்து போய்விட்டவை. பெரியார் கொண்டு வந்து செலுத்திய கடவுள் மறுப்பு தமிழகத்தில் எடுபடாது. பெரியார் போராடி அந்த பிராமண மறுப்பு, பிராமண எதிர்ப்பு முடிந்துவிட்டு இப்பொழுது பிராமணர் அல்லாதானுக்கு இடையே போராட்டம் இல்லை. பிராமணர் அல்லாதானாக இருப்பவனிலே உயர் ஜாதிக்காரனுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவனுக்கும் இடையே தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பகை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் இன்னமும் பிராமணன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனே கிடையாது. எனவே பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு என்ற இரண்டை விட்டு பார்த்தால் மற்ற அனைத்து கொள்கையிலும் பெரியாரின் வழி நடக்க வேண்டும் இந்த தமிழகம் என்று நம்புபவன் நான். அந்த வழியில் உங்களை கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் தகுதி மிக்கவனாக என் கண் முன்னாலே தெரிகிற ஒரே மனிதன் வைகோ. விஜயகாந்த் இருக்கிறார். எனக்கு விஜயகாந்த் மீது எந்த கசப்பும் இல்லை. இடதுசாரி இயக்கத்தில் உள்ள